நேற்று எங்கள் அண்ணி வந்தாங்க இல்லையா, வரையிலே பார்த்துக்கோங்க, ஒரு ட்ரேடு பார்த்துக்கோங்க, மாம்பழம் தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சப்போட்டா பழங்க. இங்கே மதுரை பக்கம் பாலமேட்டு மாம்பழம்னா அவ்வளோ ஒரு விசேஷங்க. அந்த மண் வாகு பார்த்துக்கோங்க, ரொம்ப தித்திப்பாக இருக்கும். இங்கே அக்கம் பக்கத்தில் பார்த்துக்கோங்க, எங்கள் அத்தை வீடு, நாங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வீடு இருக்கோமா. வரையில் பார்த்துக்கோங்க, ஒரு வீட்டுக்கு மட்டும் யார் வீட்டுக்கு வரோமோ அவங்களுக்கு மட்டும் வாங்க மாட்டாங்க. 3 வீட்டுக்கு சேர்த்து தான் வாங்கிட்டு வருவாங்க. அதாவது ஒன்றே ஒன்று, எப்படி சொல்கிறதுன்னா, முன்கை நீண்டாதாங்க முழங்கை. அதில் எப்பயுமே என் நாத்தனார் வந்து முன்கையாக தான் இருப்பாங்க பார்த்துக்கோங்க. அவங்க வந்து செய்யணும், அதுக்கப்புறம் நம்ம செய்யணும் அப்படின்லாம் அது கிடையாது. எங்கள் அண்ணி எப்பயுமே எல்லா விஷயத்துலையுமே பார்த்துக்கோங்க, நம்ம முன்னாடி நின்று நம்மளுடைய கடமையை நம்ம செய்வோம் அப்படின்ட்டு எல்லா விஷயத்துலையும் பார்த்துக்கோங்க முன்கைமை நின்றுவாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொடுக்கணும். அவங்க கொடுக்குறாங்களையா கொடுக்கலையான்னு அந்த இதெல்லாம் கிடையாது. எப்பயுமே அந்த வரிசையில் எங்கள் அண்ணி வந்து முன்கை தாங்க. அதில் நான் எங்கள் அண்ணியை பாராட்டுறேன்.